நாம் இன்றைக்கி 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி உடனடி அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கங்க. 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு ரவை சேர்த்துக்குங்க. 2 இடித்த ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்குங்க. ஆப்ப சோடாப்பு இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்துங்க. தோசை மாவுக்காக கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா அப்போ நல்லா ரவுண்டாக நமக்கு உப்பி வராது. கொஞ்சம் மாவு திக்காக இருக்கட்டும். இப்போ கரைச்சி இந்த மாவை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்து ஊற்றுனாக்கா நல்லா அழகாக ஊற்ற வரணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம அப்பம் ஊற்றிக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பத்தை வேக வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெள்ளையும் நல்லா வெந்து வரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான அப்பம் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி